அந்த அது அவங்களுடைய பர்சனல் விஷயம், அதுக்குள்ளே நம்ம போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. ரைட். ஆனால் நம்ம வேறு கான்டெக்ட்ஸில் எடுக்கிறோம் இதை, சைக்காலஜி எங்கே பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம். இப்போ அந்த மனைவின்னு யாரோ இருக்காங்களே, XYZ, அவங்க பேர் வேண்டாம், யாரோ ஒருத்தங்க, அவங்க ஒருத்தரோட ஒரு பொது இடத்துக்கு இந்த மாதிரி வந்தால் எல்லாரும் தானே செய்கிறாங்கன்னு சொல்லுமா அந்த உலகம். அப்போ நியூ நார்மல் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபீமேலை டவுன்கிரேட் பண்ணுறதுல நியூ நார்மல் நிறையா வந்திருக்கு. ஆமாம், இன்னும் மேல் சுப்பீரியர் தான். அதை பெண்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ அவர் பார்த்திபன் சாரு, ஆக்டர் பார்த்திபன் சாரு, த்ரிஷா மேடமுக்கு தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வருது. இந்த ஃபோட்டோ வந்துச்சு, ஏதோ ஒன்று சொன்னார்னு வந்தாங்க. ஆமாம், அவர் ஏன் விஜய் சாருக்கு அட்வைஸ் பண்ணல? அப்போ இதில் கூட நம்ம செலக்டிவாக நியூ நார்மலுக்கு கொண்டு வரோம். இன்னமும் ஆன் சேஃப் தான், அவர் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கலாம், அது யார் தான் பண்ணல அப்படின்னும் போது மேலே அப்படி ஒரு ஓரம் ஒதுக்கிட்டு இது 5, 7 அப்படின்னு ஃபீமேல் சைடு எப்படி வர முடியுது நம்மளால்? ஆனால் எப்போவுமே நீங்கள் சொன்னீங்கல்ல ஜென்ரலைஸ்டு, ஆமாம், இந்த ஜென்ரலைஸ்டு டாபிக் நம்ம அழகாக பேசிடுறோம் நியூ நார்மலில். இந்த பையன்ட்டு அதை கேட்குறதுக்கு வரேன். ஆனால் பர்சனலைஸ்டு டாப்பிக்கில் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ரைட். உன்னுடைய சார் ஆண் பெண் எல்லாரும் தான் சார் குடிக்கிறாங்க, அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் குடித்தா ஒத்துக்குவியா? அது இப்போ நீங்கள் சொன்ன இந்த நடிகர் விஷயத்துலையே ஏகப்பட்ட ரீல்ஸ் வருது. ஆமாம், மனைவி இந்த நடிகரோட ரசிகராக இருக்காங்க, அவங்க அந்த ரீல்ஸில் பேசிகிட்டே இருக்காங்க, யார் தான் பண்ணலை, அதெல்லாம் ஒன்றும் பெரியதில்லை அப்படின்னு. இந்த பேசிகிட்டு இருக்கிறவங்களோட கணவர் அப்போ என் எக்ஸை நான் வர சொல்லிடுவா அப்படின்னா அது அட்டி அப்படின்லாம் வருது. ஆமாம், அப்போ பர்சனலைஸ்டாக இருக்கிறது நியூ நார்முக்கு வரமாட்டேங்குது சார். அப்போ நம்மள்ட்டே அந்த அந்த 2 மனநிலை ஒரே டைமில் இதாக இல்லை, 2 மனநிலை இருக்கிறது தான். இப்போ இந்த பையன் பேசுகிறதே பர்சனலைஸ்டு. உன் குடும்பத்தில் ஓகேவான்னா தடுமாறுறான், முடியல அவனால். ஆனால் சமுதாயத்தில் ஓகே. சமுதாயம்ன்றது ஷூட்டிங் நோவேர், ஷூட்டிங் இன் த ஸ்கை, ஈஸி, ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். யார் மேலே கல்லர் தடிக்கிறோம் அது யாருன்னே தெரியாது. முதல்ல இருக்காங்களான்னு கூட தெரியாது. முதல்ல கல் பட்டுச்சான்னு கூட தெரியாது. தூக்கி போட்டு போவோம், என்ன போ